வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2025 அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு: வங்கக்கடலில் புயலாக வலுவடைந்து மோந்தா புயலாக வலுவடைந்து தீவிர புயலாக ஆந்திராவில் தரையேறி வடமேற்காக பயணித்தது. இப்போது உத்தரப்பிரதேசத்தில் செயலிழந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு வரக்கூடிய மணி நேரங்களில் அந்த நிகழ்வு வடக்கு நோக்கி பயணித்து கிழக்காக பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது இமயமலை சென்று மீண்டும் கிழக்கு நோக்கி பயணிக்க வைப்பது. இந்த நிகழ்வால் உத்தரப்பிரதேசம், பீகார், மேலும் நேபாளம் இந்த இடங்களுக்கு நாம் ஒரு நல்ல மழைப்பொழிவை கொடுக்க இருக்கிறது. அதே வழியில் கிழக்கு நோக்கி பயணிக்கும் பொழுது பூடான், மேற்கு வங்கம், ஒடிசாவுக்கும் மழைப்பொழிவை கொடுத்து நிகழ்வு செயலிழக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வழியில் வடகிழக்கு அரபிக்கடலில் குஜராத்துக்கு மேற்கு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு நாளை முதல் படிப்படியாக செயலிழக்கும். கரையை தொடும் பொழுது படிப்படியாக செயலிழக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. நவம்பர் 1-2 தேதிகளில் வேகமாக செயலிழந்து ஒரு காற்று சுழற்சியாக குஜராத்தில் தரையேறி கிழக்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. இந்த நிகழ்வு மகாராஷ்டிரா, கோவாக்கு குறைவான மழைப்பொழிவை கொடுத்து குஜராத்துக்கு சற்று கூடுதலான மழைப்பொழிவை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் அந்தமானுக்கு கிழக்கு பகுதி புதிதாக ஒரு காற்று சுழற்சி நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு வரும் நாட்கள் வடக்கு நோக்கி பயணித்து சற்று தீவிரமடைந்து செயலிழக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு வடக்கு நோக்கி பயணித்து தீவிரமடையும் என்பதால் தென் மாவட்டங்களுக்கு நவம்பர் 4-5 தேதிகளில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்த்த நிலையில் சற்று தாமதமாகவே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நவம்பர் 6-7-8 தேதியில் படிப்படியாக தென் மாவட்டங்களுக்கு மழை தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வட மாநிலங்களிலிருந்து வரும் வெப்ப நீராவியை குளிர்விக்க இப்போது மாலத்தீவுக்கு தெற்கு பகுதி உயர் அழுத்தம் வளிமண்டலத்தில் நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு சற்று வடக்கே முன்னேறி வந்து வரும் நாட்கள் மாலத்தீவுக்கு வடக்கு பகுதி உயரழுத்தம் தொடர்ந்து நிலை கொண்டிருக்கும். லட்சத்தீவுக்கும் மாலத்தீவுக்கும் இடைப்பட்ட இடத்தில் இந்த உயரழுத்தம் தமிழகத்துக்கு வந்து வட மாநிலங்களிலிருந்து வரும் வெப்ப நீராவியை குளிர்வித்து தமிழகத்தில் படிப்படியாக மழைப்பொழிவு நவம்பர் 2ஆம் தேதி முதல் வெப்பச்சலமழை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு முன்னதாக தமிழகத்தில் பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. ஓரிரு இடங்களில் கடல் ஓரங்களில் மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பொறுத்தவரை இன்று தமிழகத்தில் பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. அதிகபட்சம் கடல் ஓரங்களில் இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் சென்னை சுற்றியுள்ள இடங்களில் இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை நவம்பர் 1 ஓரிரு இடங்கள் கடல் ஓரங்களில் மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சற்று வெயில் அதிகரித்து காணப்படும். அதிகபட்சம் 34 டிகிரி செல்சியஸ் வரை மத்திய மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு வெயில் சற்று அதிகரித்து காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகம் முழுவதுமே வெயில் இருந்தாலும் மத்திய மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் சற்று 1 டிகிரி செல்சியஸ் கூடுதலாக இருக்க வாய்ப்புள்ளது. நவம்பர் 2ஆம் தேதி வட மாநிலங்களிலிருந்து வெப்ப நீராவி வரும் என்பதால் முதலில் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, புதுச்சேரி, கடலூர், மேலும் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, வேலூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், மதுராந்தகம் இந்த இடங்களுக்கெல்லாம் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நவம்பர் 2ஆம் தேதி. நவம்பர் 3ஆம் தேதி சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. டெல்டா மாவட்டங்களுக்கும் ஓரிரு இடங்கள், மேலும் திருச்சிக்கு வடக்குள்ள மாவட்டங்களுக்கு அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நவம்பர் 4ஆம் தேதி மேலும் பரப்பில் அதிகரித்து மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கோயம்புத்தூர் வடக்கு பகுதி, மேலும் திருச்சிக்கு வடக்குள்ள பகுதியில் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. டெல்டா மாவட்டங்களுக்கும் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நவம்பர் 4ஆம் தேதியை பொறுத்தவரை. நவம்பர் 5ஆம் தேதி மேலும் பரப்பில் கூடுதலான இடங்களில் தமிழகத்தில் மழை கிடைக்க வாய்ப்பு. தென் மாவட்டங்களுக்கும் ஓரிரு இடங்கள், அதாவது மதுரைக்கு வடக்குள்ள மாவட்டங்கள் ஓரிரு இடங்கள் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நவம்பர் 5ஆம் தேதியை பொறுத்தவரை வட மாவட்டங்களுக்கு பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் ஆந்திராவில் ஒரு வளிமண்டல சுழற்சி உருவாகும். இந்த நிகழ்வு மேற்கு நோக்கி பயணித்து அரபிக்கடலில் கோவா அருகே ஒரு வளிமண்டல சுழற்சி உருவாகும். இரு நிகழ்வுகளும் ஒன்று இணைந்து ஒரு காற்று சுழற்சியாக தொடர்ந்து லட்சத்தீவு அருகே நிலை கொண்டிருக்கும். அதே வழியில் தமிழகத்தில்
பரவலான மழைப்பொழிவாக நவம்பர் 6ஆம் தேதி தென் மாவட்டங்களுக்கும் ஆங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தென் மாவட்டங்களுக்கு குறைவான பரப்பில் மழை கொடுத்து கொண்டிருக்கும் வேளையில் வட மாவட்டங்களுக்கு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதாவது கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள், மேலும் மத்திய மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், சென்னை சுற்றுலா மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களுக்கும் பரவலான மழைப்பொழிவாக நவம்பர் 6ஆம் தேதி மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நவம்பர் 7ஆம் தேதியும் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு தென் மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பரப்பில் கூடுதலான இடங்களில் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் அந்தமான் அருகே ஒரு காற்றுச் சுழற்சி வந்து நிலை கொண்டிருக்கும். அந்த நிகழ்வு சற்று ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை வரை தீவிரமடைந்து ஆந்திரா வரை சென்று முன்னேறி மீண்டும் தெற்கே முன்னேறி வந்து இலங்கை தரை மீது ஏறி மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. தமிழகத்தில் நவம்பர் 7, 8, 9 தேதியில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கொடுத்தாலும் நிகழ்வு மேற்கே முன்னேறி வர வர வடகிழக்கு காற்று முழுமையாக தமிழகத்தில் தரையேறி மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் நவம்பர் 11ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக மழை அதிகரிக்கும். நவம்பர் 9, 10 தேதிகளில் தமிழகத்தில் மழையின் தீவிரம் சற்று குறைந்திருந்தாலும் நவம்பர் 11ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக மழை அதிகரிக்கும். நவம்பர் 11ஐ விட 12, 13, 14 தேதியில் வடகிழக்கு பருவமழை மீண்டும் தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரும் நாட்கள் நவம்பர் 2ஆம் தேதி முதல் மழை தொடங்கினாலும் நவம்பர் 2ஐ விட 3, 4 தேதியில் சற்று பரப்பில் கூடுதலான இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்பது. நவம்பர் 5ஆம் தேதி தென் மாவட்டங்கள் பெரும்பாலும் மதுரைக்கு வடக்குள்ள மாவட்டங்களுக்கு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்பது. நவம்பர் 6ஆம் தேதி தென் மாவட்டங்களுக்கும் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்பது. நவம்பர் 7ஆம் தேதி முதல் தென் மாவட்டங்களுக்கும் ஒரு நல்ல மழைப்பொழிவாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. இந்த வளிமண்டல சுழற்சிகள் அடுத்தடுத்து தமிழகத்தில் ஒரு நல்ல மழைப்பொழிவு கொடுத்தாலும் நவம்பர் 6ஆம் தேதிக்கு பிறகு அந்தமானுக்கு வரும் காற்றுச் சுழற்சி மேற்கே முன்னேறி வர வர வடகிழக்கு பருவமழை படிப்படியாக தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. நவம்பர் 10ஆம் தேதிக்கு பிறகு வடகிழக்கு பருவமழை ஒரு நல்ல மழைப்பொழிவாக அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒரு நல்ல மழைப்பொழிவு கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் பெரிதாக இருக்க வாய்ப்பில்லை. வங்கக்கடலில் இப்போதைக்கு ஒரு காற்றுச் சுழற்சி மட்டுமே அந்தமானுக்கு கிழக்கு பகுதி நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு வடக்கே முன்னேறி சென்று நவம்பர் 3ஆம் தேதிக்கு பிறகு ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி அல்லது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வரை தீவிரமடைந்து செயலிழக்கும் என்பதால் பெரிய அளவில் காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்பில்லை. மீனவர்களுக்கு இப்போதைக்கு அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்பில்லை. தொடர்ந்து உங்கள் பணிகளை மேற்கொள்ளலாம். அதே வேளையில் நவம்பர் 6ஆம் தேதிக்கு பிறகு அந்தமானுக்கு வரும் காற்றுச் சுழற்சியும் அதுவும் பெரிய அளவில் தீவிரமடைய வாய்ப்பில்லை என்று தெரிகிறது. அதுவும் அதிகபட்சம் ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை வரை மட்டுமே தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்தீர்கள். மீண்டும் சந்திப்போம். வானிலை மாறுதலுக்கு உட்பட்டது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான வானிலை அமைப்புகளோடு கடலில் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போது அறிவிக்கப்பட்ட வானிலை நாளை மாறுதலாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இருந்திருக்க மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.